புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி ரொம்ப இனிமையாக இருக்கணுமோ அதே மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டத்தை ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது சென்னை பெருநகர காவல்துறையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வெகு தீவிரமாக இருக்குது. ஏன் சொல்லணும் அப்படின்னா, எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டு விடக்கூடாது, விபத்துகளும் ஏற்பட்டு விடக்கூடாது, பெண்களுக்கு எதிரான எந்த விதமான கொடுமைகளும் ஏற்பட்டுறக்கூடாது. இந்த மாதிரியான பல விஷயங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களை பாதுகாப்பான முறையில் வழிநடத்தணும், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணுன்றதுக்காக சென்னை பெருநகர காவல்துறை சிறப்பான பல ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, கீழ்ப்பாக்கம், கொளத்தூர், அண்ணா நகர், அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக பயணிக்கப்படக்கூடிய இடங்கள், பொதுவாகவே சாலைகள், கடற்கரை, வழிபாடு தலங்கள்னு எல்லா இடங்கள்லையுமே பாதுகாப்பு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. முக்கியமான இடங்களில் பல தடைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான சாலைகள் நான் சொன்ன மாதிரி கொளத்தூர், கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர் இந்த மாதிரியான பல இடங்களில் குறிப்பாக 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. வாகனங்கள் வேகமாக வர்றது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அதாவது குடித்து விட்டு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்காணிக்கிறதுக்காக 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட முக்கியமான இடங்கள், அண்ணா சாலை, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வாகன பந்தயத்தில் ஈடுபடுவாங்க. இந்த வாகன பந்தயத்தில் ஈடுபடுறவங்களை தனியாக கண்காணிக்கிறதுக்காகவே 30 கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகன ரேஸில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே பிரச்சனை வரக்கூடாதுன்றது முக்கியமான நோக்கமாக இருக்கிற நிலையில் ஒட்டுமொத்தமாக சென்னை சிட்டி முழுவதுமாக 19,000 காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு பணியில் காவல் ஆணையர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் உதவி ஆணையர்களுடைய தலைமையில் ஊர்காவல் படையினரும் சரி, தமிழக பாதுகாப்பு காவல் படையினரும் சரி உள்ளிட்ட 19,000 பேரும் 1500 ஊர்காவல் படையினரும் இன்னைக்கு இரவு பாதுகாப்பில் இருக்க போகிறாங்க. சரியாக ஒரு 9 மணிலேருந்தே நான் சொன்ன அந்த 425 இடங்களில் இருக்கக்கூடிய வாகன தணிக்கை குழுக்கள் அவங்களுடைய பணியை ஆரம்பிக்கிறாங்க. சாலைகளில் பாதுகாப்பு உறுதி பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறாங்க. கடற்கரைகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்க்குறப்ப மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட முக்கியமான கடற்கரைகளில் இறங்கி குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு இன்று மாலை 4 மணிலிருந்தே அனுமதியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதிகளில் குதிரை பாதுகாப்பு படை இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க குதிரை மூலிமா அவ்வப்போது ரோந்து செல்லக்கூடிய விஷயங்களும் இப்போதிலிருந்தே தொடங்கி இருக்கிறது. யாருமே கடற்கரையில் இறங்கி குளிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, அதனால் பல பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரியான சொல்லி கடற்கரை மணற்பரப்பில் கூடுறதுக்கான அனுமதின்றதை தாண்டி குளிக்கிறதுக்கான தடை அப்படிங்கிறது நீடிச்சிட்டு இருக்கு. அதனால் இன்று மாலையிலிருந்து நாளை மாலை 4 மணி வரைக்குமே இந்த தடையானது நீடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பல வழிபாட்டு தலங்கள்லையும் சரி, பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறைய இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா. மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் ஒரு இடத்துல மொத்தமாக கூடி நைட்டு 12 மணி சமயத்தில் அந்த கவுண்ட் டவுன் சொல்லி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் டாடா ஏஸ் வாகனம் மூலிமா ஹை ஃப்ளிக்கர் லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே செட் பண்ணி அந்த வாகனத்திலேருந்து லைட் பஞ்ச் பண்ணி பொதுமக்களில் யாராவதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ரவுடிகள் யாராவது உள்ளே ஏதாவது தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள், வேறு யாராவது மது போதையில் யாருக்காவது எதிரான பிரச்சனைகள் இழைக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை காவல்துறை தரப்புலையும் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை மையமாக வச்சு புத்தாண்டு வாழ்த்துகளும் சொல்லி பல இடங்களில் இந்த டென்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் போடப்பட்டு நைட்டு 12 மணிக்கு அவங்களும் இந்த செலிப்ரேஷனில் மக்களோட மக்களாக ஈடுபட போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக 2025 தொடங்கப்படுறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த புத்தாண்டை ரொம்ப பாதுகாப்பான புத்தாண்டாகவும் நல்ல முறையிலையும் இந்த புத்தாண்டை வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. அதே மாதிரி சென்னை பெருநகர காவல்துறையுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதனால் ஒரு பாதுகாப்பான புத்தாண்டாக கொண்டாடுறதுக்கு மக்களும் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பிலும் கேட்டுக்கிறாங்க. தமிழ் ஜனம் வாயிலாகவும் நாமளும் கேட்கிறோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.